வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் புவனாவோட பொண்ணு ஆ, ராஜராஜேஸ்வரி. சொல்லுங்கம்மா. நானும் இதுல கவனிச்சுட்டு தான் ஐயா இருக்கேன். ஆ, எனக்கு இடையில ரொம்ப காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் வந்தப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ பொறுமையா இருப்பான்னு சொன்னீங்க. அப்போ எனக்கு என்னன்னா, உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்க கூடிய ஆற்றல் உடம்புக்கு இருக்கு. நம்ம குடுக்குற மருந்து அதுக்கு துணை செய்யுது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. நல்லது. அப்போ எனக்கு எனக்கு உடம்பு இங்க நிறைய சென்னை வந்ததுக்கு அப்புறம் நிறைய சிக்கன் சாப்பிட்டு என்னோட ஷேப்பே வேற மாதிரி இருந்துச்சு. காலெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி. மிளகு சீரக கஷாயம் மட்டும்தான் குடிச்சேன். நான் எவ்வளவோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன். எனக்கு அந்த உடம்பே குறையல. அது குடிச்சதுமே என்னோட இப்ப உடம்பே நார்மலா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆயிடுச்சுங்கய்யா. எங்கெல்லாம் அதிகமான அந்த இது இருந்துச்சோ அதெல்லாம் போயிடுச்சு. தலைவலி அம்மாக்கு மாதிரியே எனக்கும் இடையில வந்தது. அந்த தூங்குற டைமு காலையில குளிக்கிறது மட்டும் சளி அவ்வளோ சளி இப்ப எனக்கு ரொம்ப நார்மலா இருக்குங்கய்யா. 6:30 மணிக்கு மேல என்னால குளிக்காம உட்காரவே முடியல. அந்த அளவுக்கு உடம்பே மாறிடுச்சுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. மகிழ்ச்சிம்மா. அருமையாக நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப அதனுடைய சிறப்பை நீங்கள் உணர்ந்து பயன்படுத்துறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக அது உங்களுக்கு நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். நன்றிங்கய்யா. நன்றிம்மா.